ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் என்று சொன்னால் இந்த இடத்திலே ஓர்தல் என்றால் நினைத்தல். இறைவனை மனதிற்குள்ளே நினைக்க வேண்டும். அன்போடு நினைப்பது, பக்தியோடு அவனை வணங்குவது, இது மட்டும்தான் இறைவனுக்கு வேண்டிய ஒரே நிவேதனம். இறைவனிடமிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் நம்மிடமிருந்து அவனுக்கு என்ன கிடைக்கிறது? நம்மிடம் இருப்பதிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று அஞ்ஞானம், அறிவற்ற தன்மை. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானங்களை எல்லாம் அவனுடைய பாதத்திலே கொட்டி சரணடைந்து விட்டால் அவனிடம் இருந்து கிடைத்தற்கரிய பெரிய ஞானம் நமக்கு கிடைக்கிறது. எனவே ஓர்தல் என்றால் நினைத்தல். அவனை நினைத்து நினைத்து ஒவ்வொன்றையும் செய்தால் போதும், அவன் நமக்கு துணையாக நின்று வழிகாட்டுவான். அப்படி நினைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்று, நினைக்காதவர்கள் உள்ளத்திற்குள்ளே ஒளிந்து இருப்பானாம். மாணிக்கவாசகருடைய சூசகமான வார்த்தை இந்த வார்த்தை. இதை நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும். இறைவனை நினைக்காதவர்கள் மனதிற்குள்ளும் ஒளிந்து இருக்கிறானாம் இறைவன். இறைவனே இல்லை என்று அவர் ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே இல்லை. இறைவன் எல்லா இடத்திலும் எல்லார் மனதிற்குள்ளும் நித்தியமாக இருக்கிறான். அவன் ஒளிந்து இருக்கின்றான். எப்பொழுது ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லுகிறானோ அப்பொழுதே அதுக்குள்ளே இருக்கிறான். எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படுவான் என்பதுதானே பொருளாகிறது. அப்படி என்றால் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்றால் ஒளிந்திருக்கக்கூடியவன் அவன் ஒளியாக இருக்கிறான். அந்த குறிப்பிட்ட மனிதன் இப்பொழுது இருட்டுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு விழிப்புணர்வு வேண்டும், இறை அனுபவம் வேண்டும். அப்படி இறை அனுபவம் வாய்க்கும் நேரம் கிடைக்கும் பொழுது உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தானாக வெளிப்பட்டு இருள் அடைந்த அந்த உள்ளத்திற்குள்ளும் ஒளியை தருவான் என்பதுதான் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்கின்ற இந்த அற்புதமான வரி நமக்கு செய்தியாக சொல்லுகிறது.